அதான் பப்புக்கெல்லாம் போனா நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு சேஃப் இல்லன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பாரு, இப்போ உன் வாழ்க்கையில நீ ஆவியா சுத்திட்டு இருக்க. சி வாய் மூடு. நம்ம பாட்டி பப்புன்னு போறதுனால மட்டும்தான் இவனுக்கு இப்படி பண்றானுங்களா? சரி அப்படியே வச்சுப்போம். அப்போ சின்ன குழந்தைங்க எல்லாம் ரேப் பண்ணி கொள்றானுங்களே, அதுக்கு என்ன சொல்லுவ? இதெல்லாம் இவனுங்க பண்ற தப்ப மறைக்கிறதுக்கு அதுக்கு கலாச்சாரம்னு பேரை வச்சு பொண்ணுங்களை அடிமைப்படுத்த பாக்குறானுங்க. ஏன் பொண்ணுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்து சுதந்திரமா இருக்க கூடாதா? அப்படி இருந்தா அபியூஸ் பண்ணுவானுங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எப்பவுமே தப்பு பண்றவங்களதான் தட்டி கேட்கணும். அதுல பாதிக்கப்பட்டவங்களை அடங்கிருன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டதே இல்லை. அப்படி போட்டா ஊர் ஒரு மாதிரி பேசுன்னு சொல்லி அம்மா எப்போதுமே திட்டுவாங்க. இனி யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் போட போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்கவும் போறேன். தப்பு பண்ற அவங்களே அவ்வளோ தைரியமா இருக்கும்போது நாம ஏன் பயந்து ஓடணும்? நீ சொல்ற